Miracle Vitamin C drink, power your immunity. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை மாநிலம் முழுவதும் 5 மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். ராமகிருஷ்ணா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் இன்று இந்த ஒத்திகை தொடங்கி இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. 5 மாவட்டங்களில் எத்தனை இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறுது? எந்தெந்த 5 மாவட்டங்கள்? கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக தடுப்பூசி போடும் ஒத்திகையானது நாடு முழுவதும் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 116 மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் ஒத்திகையானது நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், கோவை, நீலகிரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் 17 இடங்களில் தடுப்பூசி போடும் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு இந்த ஒத்திகையானது தொடங்கியது. 11 மணி வரை ஒத்திகையானது நடைபெறவிருக்கிறது. முதற்கட்டமாக ஒவ்வொரு மையத்திலும் 25 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சாந்தோம் மற்றும் ஈக்காடு தங்கக்கூடிய நகர ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி போடும் ஒத்திகையானது நடைபெறவிருக்கிறது. இந்த ஒத்திகை என்பது என்னவென்றால் தடுப்பூசி போடுவதற்கு வரக்கூடிய சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் முதியோர்களை வரும் உள்ளே தடுப்பூசி போடும் மையத்திற்கு வரும்போதே அவர்களிடம் என்ன மாதிரியான முறை நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தடுப்பூசி போடுவதை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய செல்போன் எண், பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பது போன்ற ஏற்பாடுகளை சரியான முறையில் மேற்கொள்ள ஏதுவாக இன்றைய தினம் ஒத்திகையானது நடைபெறவிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த ஒத்திகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் தடுப்பூசி போடுபவர்களுக்கு உள்ளே வருபவர்களை வாசலில் நிற்க வைத்து அவர்களுடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிக்கப்படும். பிறகு அவர்கள் உள்ளே அனுப்பப்படுவார்கள். உள்ளே கோவின் என்ற செல்போன் ஆப்பில் அவருடைய சுய விவரங்கள், பெயர், முகவரி போன்ற விவரங்கள் பதிவு செய்யப்படும். அரசு அடையாள அட்டையின்படி சரிபார்த்து அவருடைய விவரங்கள் பதிவு செய்யப்படும். அதற்கு பிறகு அவர்கள் தடுப்பூசி போடுவதற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவர். தடுப்பூசி போடும் இடத்தில் அவர்களுக்கான ஏற்பாடுகள், குறிப்பாக தடுப்பூசி போடும்போது வேறு எந்த மாதிரியான விளைவுகளும் பக்க விளைவுகளும் ஏற்படாத வண்ணம் அங்கு அனைத்து வகையான மருந்துகளும் தயார் நிலையில் இருக்கும். அந்த தடுப்பூசி போட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து தடுப்பூசியை அவரது உடல் ஏற்றுக்கொண்டதா அல்லது வேறு ஏதேனும் விளைவுகள் ஏற்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள ஏதுவாக அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் ரூமில் அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள். அந்த அப்சர்வேஷன் ரூமில் அவர்கள் 30 நிமிடங்கள் வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய உடல்நிலை கண்காணிக்கப்படும். அதற்கு பிறகுதான் அவர்கள் இங்கிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவர். இந்த தடுப்பூசி விரைவில் இந்தியாவை பொறுத்தவரையில் கோவேக்சின், கோவிஷீல்டு போன்ற 2 வகையான தடுப்பூசிகள் முதற்கட்டமாக பயன்பாட்டுக்கு வரவிருக்கின்றன. அந்த 2 கட்ட தடுப்பூசிகளும் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் மாநிலம் முழுமைக்கும் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 47,200 மையங்கள் தடுப்பூசி போடுவதற்காக தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த தடுப்பூசி ஒத்திகையின் முடிவுகள் விரைவில் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும். தற்போது வரையில் தடுப்பூசி போடும் ஒத்திகையானது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தடுப்பூசி நடைமுறைக்கு வந்தவுடன் மாநிலம் முழுவதும் தடுப்பூசி போடுவதற்காக 21,000 சுகாதார பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய முறையில் பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 6 லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படவிருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக முன்கள பணியாளர்கள், பிறகு முதியோர்கள் என்று முன்னுரிமை வழங்கப்பட்டு தடுப்பூசியானது போடப்படவிருக்கிறது. அதற்கான ஒத்திகை ஒரு முன்னேற்பாடாக இன்றைய தினம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணன், நீங்க இணைப்பிலே இருங்க, மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து வகையான மருந்துகள் உடனடியாக ஏதாவது அவருக்கு தலை சுத்தலோ அந்த மாதிரி நடக்கிறது மிகவும் நில்லாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு விழுக்காடு கூட அந்த புள்ளி தவறு நடக்கக்கூடாதுங்கிறது அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோமா, ஃபிசிக்கலாக நம்ம பார்த்தோம் அதை. ஸோ இந்த இடத்தை பொறுத்தவரை அந்த கண்காணிப்பு வேக்சின் போடும் இடத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுங்கிறது தான் இனிஷியல் லேர்னிங்கை தவிர்த்து அதர்வைஸ் எல்லாரும் நமக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் அதிகாரிகளும் யூனிசெஃபின் அதிகாரிகளும் கண்காணிப்பாளராக, அப்சர்வேஷனாக உள்ள பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வு. இது 17 இடத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக சாந்தோம்ல நடக்கிறது, அடுத்தபடியாக ஈக்காட்டு தாங்கல், பூந்தமல்லி, திருமைசை போன்ற பல்வேறு இடங்கள் நேற்று கொடுத்த பட்டியல் படி அந்தந்த மாவட்டத்திலையும் நடந்து கொண்டிருக்கு. இல்லை, ஏற்கனவே நம்ம எவ்வளோ சுகாதார நிறுவனங்கள், அரசு, தனியார், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இதை எல்லாமே பதிவு பண்ணிட்டு இதில் இருக்கிற பணியாளர்களின் அனைத்து அடையாளங்களுமே ஏற்கனவே அந்த பணி போய் ஆல்மோஸ்ட் 95%
அச்சீவ் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம சில தகவல்களை பொறுத்த 100 விழுக்காடே அச்சீவ் பண்ணிட்டோம். கொரோனா ஒத்திகையை தொடங்கி வைத்த பிறகு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பார்த்தோம். தற்போது என்னுடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் உள்ள அவரிடத்தில் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், தமிழகத்தில் 17 இடங்களில், குறிப்பாக சொல்லணும்னா 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 17 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறுவதாக நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒத்திகைக்கு மக்கள் எதுவும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்களா? முன்கண பணியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுதா? ஒத்திகையில் என்னென்ன விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே வரிசைப்படுத்துங்க. தடுப்பூசி நடைமுறைக்கு வந்தவுடன் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இன்றைய தினம் ஒத்திகையானது நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தலைநகர் சென்னை முதற்கொண்டு மாநிலம் முழுவதும் 5 மாவட்டங்களில் 17 இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த 17 இடங்களில் மட்டும் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையின் போது முன்கள பணியாளர்கள், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள், சிவில்கள் போன்றவருக்கு தான் இந்த ஒத்திகையானது நடத்தப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 17 இடங்களில் இந்த ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் ஒத்திகையில் கூட ஒரு மையத்திற்கு 25 சுகாதார பணியாளர்கள் மட்டுமே ஒத்திகைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். விரைவில் மத்திய அரசின் அடுத்த கட்ட அறிவிப்பின்படி மாநிலம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலும் இந்த ஒத்திகை நிகழ்வால் நடைபெறும் என்றும், அதற்கு பிறகே மாநிலம் முழுவதும் ஏற்கனவே தேர்வு செய்ய தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 47,200 மையங்களில் சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் முதியோர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி வழங்கும் பணியானது தொடங்கும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன்படி பார்த்தால் ஏற்கனவே தமிழக அரசு மூலமாக பதிவு செய்திருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய 6 லட்சம் சுகாதார பணியாளர்கள், அவர்களுக்கு தான் முதற்கட்டமாக தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்தவுடன் தடுப்பூசியானது செலுத்தப்பட வருகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக பிற முன்கள பணியாளர்கள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், ஊடகத்தினர் போன்றோருக்கு தடுப்பூசியானது போடப்படும். பிறகு முதியோர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசியானது போடப்படும். இந்த தடுப்பூசிகள் ஏற்கனவே முழுமையான முறையில் மனிதர்கள் செலுத்தி வேறு எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாத வகையில் சரிபார்த்த பின்னரே தான் செயல்பாட்டுக்கு வருகிறது என்பதன் காரணமாக தடுப்பூசி போடப்படும் போது ஒரு நாளைக்கு 100 பேருக்கு தடுப்பூசி போடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் விரைவில் கோவிஷீல்டு, கோவேக்சின் போன்ற தடுப்பூசிகள் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தடுப்பூசி போடும் பணியானது தொடங்கும் என்று சுகாதார தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணன், சற்று நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க 25 பேருக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது. இது வந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த வயதுடைய நபர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படுது? குறிப்பாக நீங்கள் முதியவர்கள்ங்கிற வார்த்தையை வேற பயன்படுத்தியிருந்தீங்க. அந்த ஏஜ் விவரங்களை குறிப்பிடுங்கள். ஒத்திகை என்பது 25 நபர்களுக்கு மட்டும் நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரும்போது அது 100 நபர்களுக்கு ஒரு நாளைக்கு செலுத்தப்படும். சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் என்று அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும் இந்த தடுப்பூசியானது முதற்கட்டமாக செலுத்தப்படும். அதற்கு பிறகு 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் தடுப்பூசி வழங்கப்படும். 50 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டவுடன் 50 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தடுப்பூசி போடப்படும். அதில் குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக முன்னுரிமையானது வழங்கப்படும். குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் முதலில் சுகாதார பணியாளர்கள், பிறகு முன்கள பணியாளர்கள், அதற்கு பிறகு 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், அதற்கு பிறகு 50 வயதுக்கு குறைவான நபர்கள், குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இந்த தடுப்பூசியானது போடப்படும். இதற்கு வயது வரம்பு என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. 50 வயதுக்கு கீழ் உள்ள நபர்களுக்கு மொத்தமாக அவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நாளில் 100 பேருக்கு தடுப்பூசியானது போடுவதற்கு ஏற்பாடானது தமிழகம் முழுவதும் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் சுகாதார தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணா. Miracle Vitamin C Drink, power your immunity. News 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.